டெல்லியில் இன்று 18வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழக விவசாயிகளை காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தற்போது சந்திக்க வந்துள்ளார். அக்காட்சிகளை நேரலையாக பார்ப்போம். டெல்லியில் தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் ஆதரவு பெருகி வரும் நிலையில் இன்று 18வது நாளாக போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நூதன போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 18வது நாளான இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை சந்திப்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தற்போது விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் அந்த பகுதிக்கு நேரடியாக சென்றிருக்கிறார். அக்காட்சிகளைத்தான் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தமிழக விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தை முன்னெடுக்க துவங்கியுள்ளனர். 18வது நாளான இன்று அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றனர். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக விவசாயிகள் மத்திய அரசிடம் முன்வைத்துள்ளனர். இது தொடர்பாக இவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் ஆதரவு பெருகிக் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் தமிழக விவசாயிகள் நூதனமான முறையில் பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்று 18வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தை காண்பதற்காக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தற்போது தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் அந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளைத்தான் தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தமிழக விவசாயிகள் தற்போது டெல்லியில் 18வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தற்போது காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்போம். சலீம், தற்போது தமிழக விவசாயிகள் 18வது நாளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் அந்த பகுதிக்கு காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி வருகை தந்திருக்கிறார். தற்போது அந்த இடத்தில் நீங்கள் காணக்கூடிய காட்சி பற்றின விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க சலீம். ராகுல் காந்தி வருவதற்கு சுமார் 1 மணி நேரம் முன்பே தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் வந்துவிட்டார். ஒரு 5 நிமிடம் முன்பு காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வந்தார். வந்த உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, நேரா போய் முதல்ல எல்லா விவசாயிகளிடமும் கை குலுக்கினார். கை குலுக்கி பேசிவிட்டு அங்கேதான் ஊடகங்கள் அனைவரும் குவிந்திருக்கிறார்கள். சாதாரணமா அதாவது ஒரு விவிஐபி வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, எஸ்பிஜி ப்ரொடெக்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதாவது இந்தியாவுல உயர்மட்ட பாதுகாப்பு, அந்த உயர்மட்ட பாதுகாப்பு படை முன்கூட்டியே வந்து பார்த்தாங்க. இப்பொழுது ராகுல் காந்தி என்ன பண்றாரு அப்படின்னா, விவசாயிகளுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் காட்சிகளைத்தான் நாம் பார்த்திருக்கின்றோம். விவசாயிகளோட அமர்ந்து விட்டார். முதல்ல என்ன பண்றாரு, உள்ள வந்த உடனே விவசாயிகளுக்கு கை கொடுத்தார். எல்லா விவசாயிகளையும் கை குலுக்கிய பின்னர் அங்கே விவசாயிகளோடு அமர்ந்திருக்கிறார் தர்ணாவுல அப்படின்னு சொல்லி நாம பார்க்க முடிகிறது. கொஞ்சம் அதாவது சிறிது நேரம் முன்பு
எஸ்பிஜிகள்லாம் வந்து இங்க ரூட் கிளியர் பண்ணிட்டு போனாங்க, வந்து பாத்துட்டு போனாங்க. அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ராகுல் காந்தி உறுதியா வரார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கடந்த 2 நாளாவே ராகுல் காந்தி வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வரல. இப்பொழுது காலையில தகவல் வந்தது. தகவல் வந்த உடனே ராகுல் காந்தி முன்னாடி எஸ்பிஜி வந்தாங்க. இப்பொழுது ராகுல் காந்தி வந்து விட்டார். விவசாயியை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே இந்த சம்பவம் நடப்பது ஜந்தர் மந்தர் பகுதியில். தமிழக விவசாயிகளின் போராட்டம் இன்று 18வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்திருக்கின்றது. தமிழக விவசாயிகள் இன்று பட்டை அடித்து உத்ராட்சை கொட்டை அணிந்து நாங்கள் சன்னியாசியாக மாறிவிட்டோம் என்ற நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான போராட்டம். எலிக்கறி சாப்பிடும் போராட்டம், பாம்பு கறி உண்ணும் போராட்டம், அதே போல விவசாயி ஒருவர் இறந்ததை போல சடலத்தை வைத்துக் கொண்டு இறுதி சடங்கு செய்வது போன்ற போராட்டம். அதைத் தொடர்ந்து இன்றும் ஒரு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்று காலையில திமுக எம்பி கனிமொழி வந்து சந்தித்தார். திமுக எம்பி திருச்சி சிவா காலையில் உணவு வழங்கி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். அதன் பின்னர் அதாவது தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் வந்தார். திருநாவுக்கரசரிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், ராகுல் காந்தி வருகிறார் என்று 2 நாட்களாக கூறப்படுகிறது, இன்றாவது வருவாரா அப்படின்னு சொல்லி. அதுக்கு திருநாவுக்கரசர் உறுதியாக ராகுல் காந்தி வருகிறார் என்று உறுதி செய்த பிறகு ராகுல் காந்தி சரியாக சுமார் 12:58 மணிக்கு இந்த இடத்திற்கு வந்தார். வந்தவர் நேரா என்ன பண்ணார், விவசாயிகளிடம் கை குலுக்கி மகிழ்ந்தபடி பேசிக் கொண்டிருந்தார். ஊடகத்தினர் அங்கே இப்பொழுது குவிந்திருக்கும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது ராகுல் காந்தி வந்து விவசாயிகளோடு அமர்ந்திருக்கும் காட்சியானது டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. தமிழக விவசாயியின் 18 நாளாவது போராட்டம். தமிழக விவசாயிகளுக்கு பெரிய ஆதரவு கிடைத்திருக்கின்றது. அரசியல் கட்சி தலைவர்களிடம் மட்டும் கிடையாது, அண்டை மாநில விவசாயிகளிடமும். அண்டை மாநில விவசாயிகள்லாம் என்ன பண்றாங்க, ஒவ்வொருவரா வந்து ஆதரவு தெரிவித்து விட்டு போனார்கள். நேற்று கூட பஞ்சாப் மாநில விவசாயிகள் இன்னொரு தெருவுல தமிழக விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, நிறைய ஆதரவு கிடைக்குது. இதே போல நாமளும் போராட்டம் பண்ணா நமக்கும் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இன்று காலை கூட ஹரியானா விவசாயிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எங்க ஹரியானா பக்கத்துல இப்ப அறுவடை சீசன், அதனால நாங்க உங்களோட வந்து முழு வீச்சுல கலந்துக்க முடியல. ஆனால் உங்களுக்கு தீர்வு, அதாவது உங்கள் மூலியமாக இந்திய விவசாயிகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் போராட்டம் பெரிதாகும். ஹரியானா விவசாயிகளும் வந்து கலந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை விடுத்தாங்க. ஹிந்தியில பேசுறாங்க, இங்கிலீஷ்ல பேசுறாங்க. தமிழக விவசாயிகளை வந்து பார்த்த அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு மத்திய அமைச்சர்கிட்டயே கூட்டிட்டு போறாங்க. அந்த மாதிரி சந்தித்த மத்திய அமைச்சர்கள் தான் மத்திய நிதித்துறை அமைச்சர் அருண் ஜேட்லி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய வேளாண் துறை அமைச்சர் ராதா மோகன். இப்படி மத்திய அமைச்சர்களை எல்லாம் சந்திக்க வைத்தார்கள். ஜி.கே. வாசன் வந்து இந்திய ஜனாதிபதி டாக்டர் பிரணாப் முகர்ஜி அவர்களுடன் அவர்களை பார்க்க அழைத்து சென்றார். அங்கேயும் மனு கொடுக்கப்பட்டது. அங்க மனு கொடுத்தாலும் சம்பந்தப்பட்ட துறைக்கு தான் அது அனுப்பப்படும். உள்துறைக்கு முதல்ல ஜனாதிபதி அனுப்புவார், பிறகு சம்பந்தப்பட்ட துறைக்கு உள்துறை அனுப்பிவிடும். இத்தனை பேரை பார்த்துட்டாங்க. ஆனா விவசாயிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்று 18வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம், போராட்டத்தை கைவிட மாட்டோம். என்ன காரணம், பிரதமரை நாங்கள் சந்திக்க வேண்டும், எங்களுடைய பிரதமரை ஏற்று, அதாவது எங்களுடைய கோரிக்கையை ஏற்று பிரதமர் அறிவிப்பு விடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சொல்றாங்க. அது என்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லி நாம கேட்டதற்கு அவங்க என்ன சொல்றாங்க, முதல்ல விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்த பிறகு விவசாயிகளுக்கு போதிய இழப்பீடு வழங்க வேண்டும். இப்ப தமிழகமே எடுத்துக்கிட்டா மத்திய அரசு கிட்ட 40,000 கோடி ரூபாய் கேட்டாங்க. ஆனா மத்திய அரசு 2,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. மத்திய அரசு இதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, உயர்மட்ட குழு அங்கே வந்து பார்வையிட்ட பிறகு 2,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதனால்தான் அந்த அமௌண்ட் நாங்க கொடுக்கிறோம். உயர்மட்ட குழு என்ன சொல்லுகிறதோ, அதாவது சேதத்தை பார்வையிட்ட பிறகு கணக்கெடுத்து சொல்லப்படுகின்றது, அதைத்தானே நாங்கள் பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்றாங்க. விவசாயிகள் என்ன சொல்றாங்க, இல்லை இது யானை பசிக்கு சோலை பொறி கொடுப்பது போல, இது உதவாது, இந்த பணம் எங்களுடைய துயரத்தை துடைக்க உதவாது. ஆகையால் முக்கிய 2 கோரிக்கை 1, விவசாயிகள் வாங்கிய கடன்களை தள்ளுபடி பண்ணணும். வட்டி கட்ட முடியாம நிறைய விவசாயிகள் துன்புறுத்தல் காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். கடந்த அக்டோபர் மாசத்திலிருந்து இப்ப வரைக்கும், அதாவது 6 மாசத்துல சுமார் 400 விவசாயிகள் தமிழகத்தில் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஒரே நாள்ல 2 விவசாயிகளுக்கு மேல் தமிழகத்தில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் முறையிடுகின்றனர். 2வது, போதிய நிவாரணம் தமிழகத்திற்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.
மூன்றாவது, ஆனா இந்த கோரிக்கையை மிகவும் அழுத்தமாக வலியுறுத்துவதாக தெரியவில்லை. மூன்றாவது கோரிக்கை என்ன அப்படின்னா, அழுத்தமாக வலியுறுத்தாத கோரிக்கை, தென்னிந்திய நதிகளை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பெரும்பாலும் பேசும்போது முதல் 2 கோரிக்கைகளை முக்கிய கோரிக்கைகளாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் சொல்லிட்டாங்க, நாங்க போராட்ட களத்தை விட்டு போக மாட்டோம், இது ஒரு தொடர் போராட்டம், 100 நாள் போராட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு 18வது நாள் தான். அவங்க என்ன சொல்றாங்க, எப்படியும் நாங்க போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு தமிழகத்துல போனாலும் விவசாயம் சரிவர இல்லை, நாங்கள் விவசாயம் செய்ய முடியாது, அங்கே போய் நாங்கள் உயிரிழந்து விடுவோம், சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் கிடையாது, அதனால தான் எலிக்கறி சாப்பிட்ற போராட்டம், பாம்பு சாப்பிட்ற போராட்டம் இந்த மாதிரிலாம் நடத்தணும். ஏன்னா உண்மையிலேயே எங்க நிலைமை தமிழகத்துல அதுதான். ஆதலால் நாங்கள் ஊருக்கு போனாலும் எங்களுக்கு உண்ண உணவில்லாமல் கஷ்டப்பட்டு இறப்போம். ஆதலால் நாங்கள் போராட்ட களத்திலேயே, அதாவது டெல்லியில் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஜந்தர் மந்தர் பகுதியிலேயே நாங்கள் உயிரை விட்டாலும் விடுவோமே தவிர தமிழகத்திற்கு போய் உயிரை விட மாட்டோம். ஆதலால் எங்களுடைய கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று தகுந்த அறிவிப்பு அளிக்கும் வரை நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக விவசாயிகள்லாம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். விவசாய சங்கங்களே தமிழகத்துல நிறைய சங்கங்கள் இருக்காங்க. அந்த நிறைய சங்கங்கள்ல ஒரு சில சங்கத்தின் தலைவர்கள் வந்து பார்த்துட்டு போறாங்களே தவிர அந்தந்த சங்கத்தில இருந்து நாங்க ஒரு 100 பேர் அனுப்புறோம், 100 பேர், இந்த 100 பேர், அந்த மாதிரி நாளுக்கு நாள் விவசாயிகள் எண்ணிக்கையில் அதிகரிப்பது கிடையாது என்பது பார்க்க வேண்டிய ஒன்று. இப்ப போராட்டம் பண்ற விவசாயிகள் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம், இந்த விவசாயிகள் சங்கம் தான் வந்து போராட்டம் பண்றாங்களே தவிர தமிழகத்தின் மற்ற விவசாய சங்கங்கள்லாம் போராட்டம் பண்ணலையே என்ற கேள்வியை போராட்ட களத்தில் தலைவராக இருக்கும் திரு ஐயா கண்ணா அவர்களிடம் வைக்கும்போது அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்றவங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்கு, ஆனா போராட்டம் பண்ண யாரும் முன்வரவில்லை. ஒரு சில பேர் கொஞ்சம் பயந்திருக்கலாம், அதாவது போராட்ட களத்துக்கு வந்தா கைதாவோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேருக்கு பண வசதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களுடைய சங்கத்துல நிறைய பேர் கடனை வாங்கி கொண்டு 4000 ரூபாய் 5000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி கொண்டு வந்துதான் நாங்கள் டெல்லியில் மற்றவர்களுக்காக நாங்களாவது போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும், மாநில மத்திய அரசுகளின் கவனத்தை ஈர்க்க வேண்டும், அதனாலதான் டெல்லி ஜந்தர் மந்தர்ல வந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக போராட்ட களத்தில் தலைவராக நின்று வழி நடத்தி கொண்டிருக்கும் திரு ஐயா கண்ணு அவர்கள் நமக்கு பதிலளித்துள்ளார். இன்று தமிழக விவசாயிகளின் போராட்டம் டெல்லியில் 18வது நாளை எட்டி இருக்கின்றது. ராகுல் காந்தி வந்து விவசாயிகளிடம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசுவாமி அவர்கள் வந்திருந்தார். அவர்களிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. காங்கிரஸ் இந்தியாவில் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, பாஜக ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் தான் ஆயிருக்கு, விவசாயிகளின் இந்த நிலைக்கு, ஒரு அவல நிலைக்கு காரணம் காங்கிரஸா பாஜகவா என்ற கேள்வியை முதலில் முன்வைத்த போது அவர் பதில் சொல்ல மறுத்துவிட்டார். 2வது முறையாக அதே கேள்வியை திரு நாராயணசாமி புதுச்சேரி முதல்வரிடத்தில் முன்வைக்கும் போது அவர் என்ன சொன்னார், இப்ப யார் ஆட்சியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாஜக தான் ஆட்சியில் இருக்காங்கன்னா இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. காங்கிரஸ் 10 வருடம் ஆட்சியில் இருந்ததே, காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் விவசாயிகளின் நிலை உயர்த்தப்படவில்லை என்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் சென்று விட்டார். இருப்பினும் அனைத்து கட்சி தலைவர்களும் இங்கே வந்து விவசாயிகளின் போராட்டத்தில் சிறிது நேரம் கலந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். தமிழகத்துல திமுக, அதிமுக, மற்ற இதர கட்சிகள், அப்புறம் நேற்று திரு சீமான் வந்தாரு, இன்னைக்கு ஜான் பாண்டியன் வந்திருக்காரு, காலையில வந்து கொஞ்ச நேரம் விவசாயிகளோட அமர்ந்திருந்தார். ஜி.கே. வாசன் வந்து இவர்களை ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு அழைத்து கொண்டு சென்றிருந்தார். டெல்லியை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து வந்து அடிக்கடி பார்த்துட்டு போறாங்க, அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு போறாங்க. ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக பொறுப்பாளர் வந்து சந்திச்சுட்டு போனார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து சந்திச்சுட்டு போனார். டெல்லியில அதிமுக எம்பிகள் தான் வந்து சந்திச்சு அருண்ஜேட்லி, அதே போல அவங்க வந்து வேளாண் துறை அமைச்சர்கிட்ட முக்கியமா அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. திருச்சி சிவா திமுக சார்பாக அருண்ஜேட்லியை சந்திக்க அழைத்து சென்றார். இப்படி ஒவ்வொருவராக முக்கிய அமைச்சர்களும் அழைத்து சென்றாலும் பிரதமர் நரேந்திர மோடியை பார்க்கும் வரை நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம். பார்ப்பது மட்டும் கிடையாது, பிரதமர் நரேந்திர மோடி எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அறிவிப்பை வெளியிட்டால் தான் நாங்கள் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் இருந்து புறப்படுவதாக தமிழக விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தர்ல போராடி கொண்டு வராங்க இல்லையா, அவங்க ஊடகத்தினருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இன்று நீங்கள் பார்க்கும் காட்சி ராகுல் காந்தி போராட்ட களத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கும் காட்சி. 18வது நாளாக தமிழக விவசாயிகளின் தொடர் போராட்டம் டெல்லியில் நடைபெற்று வருகிறது.
சலீம், தற்போது தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தியும் அமர்ந்து அவர்களோடு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர் எவ்வளவு நேரம் இங்கே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இதன் பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா சலீம்? செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ராகுல் காந்தி எவ்வளவு நேரம் அமர்வார் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மூத்த தலைவர்களுக்கும் தெரியவில்லை. நாம பேசி பார்க்கும்போது இன்ஃபேக்ட் ராகுல் காந்தியோட செக்யூரிட்டியில இருக்காங்க இல்லையா, உயர்மட்ட பாதுகாப்பு எஸ்பிஜி செக்யூரிட்டி என்று அழைப்பார்கள். அவர்களே சில நேரங்களில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களே சில நேரங்கள் கிளறி விடுவோம், அதாவது ஒரு விஐபி எந்த பக்கம் செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முன்கூட்டியே தீர்மானித்து ரூட் கிளியரா இருக்கான்னு பார்ப்போம். ராகுல் காந்தி திடீர்னு எங்க வேணா போயிடுவாரு, திடீர்னு யாரோட வேணாலும் கை குலுக்குவார். எந்த பொது மீட்டிங் போயிட்டாலும், பொதுக்கூட்டங்களுக்கு போனாலும் திடீரென்று எங்கே வேண்டுமானாலும் சென்று கை குலுக்கி விடுவார். எங்களுக்கு மிகவும் பதட்டமாக ஆகிவிடும். ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டால் என்ன செய்வது என்று மிகவும் பதட்டத்துடனே நாங்கள் வேலை செய்வோம். ஆனா மிகவும் முன்னெச்சரிக்கையோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஜி செக்யூரிட்டி சொல்றாங்க. ராகுல் காந்தி இப்பொழுது விவசாயிகளுடன் அமர்ந்திருந்து எழுந்திருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் எவ்வளவு நேரம் இருப்பார் என்று மிகச் சரியாக சொல்லாவிட்டாலும் ஊடகத்தினரிடம் அவர் பேச வாய்ப்பிருப்பதாக இப்ப நமக்கு தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஊடகத்தினரிடம் பேசுவார். அநேகமாக காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது விவசாயிகளுக்காக எடுக்கப்பட்ட, விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக, அவங்களுடைய துயரை போக்குவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை குறித்து பேசுவார் என தெரிகிறது. அது மட்டும் இல்லாம பாஜக இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, என்ன செய்யல அப்படிங்கறத பட்டியலிடுவார் என்றும் தெரிகிறது.